இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் சென்னையில் உள்ள ஐபிஎம் சபையின் சார்பாக உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நானும் என்னுடைய மனைவி கேனிஸ்டீல் அவர்களும் இன்றைக்கு ஆராதனை செய்து கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். எங்களோடு கூட நீங்களும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இயேசு நாமத்தை அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். நம்ம எல்லா கண்களையும் மூடி தேவனை ஆராதனை செய்யலாம். எல்லா கண்களையும் மூடி வானத்தை போய் உண்டாக்கிற தேவனை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனைக்கு உகந்தவர், ஆராதனையின் நாயகர். ஆமென் ஹல்லேலூயா ஆமென். அவரை நாம் எல்லாம் சேர்ந்து நாம் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். 2-3 பேர் நாமத்தினால் எங்கெல்லாம் கூடி இருக்கிறார்கள் அங்கெல்லாம் அவர்கள் மத்தியில் இருக்கிற சொன்ன தேவன் ஹல்லேலூயா நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? நாமெல்லாம் அந்த சிந்தையோடு கூட தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்ற நினைவோடு கூட நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் பெரிய காரியங்கள் கத்த செய்வாராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனை ஸ்தோத்திரம் செய்வோம். ஆமென். தேவனை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். துதிப்பது செம்மையானவர்களுக்கு தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம மத்தியில் இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது. எந்த ஸ்தானத்தில் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய கட்டுகளை இந்த நேரத்தில் தான் அவிழ்க்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஆமென். தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. ஆமென். தேவனுடைய வல்லமை உங்கள் இறங்குகிறது. ஆராதனை செய்கிற வழியிலே உங்களுடைய கட்டுகளை தேவன் அவிழ்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் ஆமென். Oh Lord, hallelujah. Oh Jesus. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பல்லவனசே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என்னாயும் கோடியும் வரை நன்மை தொழுதிடுவேன். என்னாயும் கோடியும் வரை நன்மை தொழுதிடுவேன். ஆராதனை வேந்தனும் நீரே.
தேவனை மகிமைப்படுத்துவது தேவன் நமக்கு கிடைத்த, தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அவர் 1000 பேரில் சிறந்தவர். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த தேவனை தான் நாம் ஆராதனை செய்கிறோம். பல்லமெல்லாம் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. வெள்ளியே எங்கள் பிரியமே என்னென்றும் தொழுதிடுவே. வெள்ளியே எங்கள் பிரியமே என்னென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஓ ஜீசஸ், என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை நான் உம்மை தொழுதிடுவேன். ஓ சேர்ந்து பாடுவோம். ஓ ஜீசஸ், என் ஆயுள் முடியும் வரை நான் உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தன் நீரே. முடிவில்லா ராஜ்யம் ஆளுவர் திரும்பவும் வருவேன் என்று. ஆமென். முடிவில்லா ராஜ்யம் ஆளுவர் திரும்பவும் வருவேன் என்று. ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் தொழுதிடுவே. ஓ சொல்லலாம். ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் சீக்கிரம் பூமிக்கு வரப்போகிறார். ஆமென். உயிரோடு இருக்கிற தேவன் அவர். திரும்ப வருவேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. அந்த தேவனை தான் நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ glory to God, glory to God. ஆமென். சொல்லலாம். என் ஆயுள் முடியும் வரை நான் உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை நான் உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை செய்வோம். உண்மையாய் நம்மை நோக்கி
செய்வார், மகத்தான காரியங்களை செய்வார். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். பெரிய சமாதானத்தால் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவார். உங்கள் கருப்பிரச்சனைகளை மாற்றுவார். நோய் தந்தவர்களை மறையில் இயேசுவின் நாமத்தினால். காரணம் தேவனாக இருக்கிறது, தேவன் இருக்கிறார். என்னோட சேர்ந்து யாரெல்லாம் தேவன் ஆராதிக்கிறீர்களோ தேவனுடைய வல்லமை போல் இறங்குகிறது. தேவனுடைய அபிஷேகம் ஆளுகை செய்கிறது. அவர் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்களில் இறங்குகிறது, ஒரு ஆளுகை செய்கிறது. இப்போது நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள் இயேசுவின் நாமத்தினால். ஒரு கட்டளை தேவன் அவிழ்க்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். வியாதிகள் மறைகிறது, வலிகள் மறைகிறது, நோய்கள் மறைகிறது, பிசாசின் கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினால். மந்திர சக்திகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினால். தேவன் ஒரு விடுதலை ஆளுகை செய்கிறார். Oh, glory to God. 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 Oh, praise the Lord. Hallelujah. Oh, glory to God. Hallelujah. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். பரலோக பிதாவே, நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களோடு கூட சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதங்களை செய்வீராக. வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய மாறுதலை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்கள் செய்யும், மகத்துவமான காரியங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாவதாக. பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி. இந்த நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. என்னோட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உங்களுக்கு தேவ பெரிய காரியங்கள் செய்வார். இப்போதும் என்னுடைய துணைவியார் கேலிஸ்லீலா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக பகிர்ந்து கொள்வார்கள். ஜபத்தோடு கேளுங்கள், வார்த்தைகளை ஆசீர்வாதத்தை கொள்வார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதரி சகோதரிகளுக்கு இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாசிப்போம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை நிலைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நன்றி. இன்றைக்கும் ஆண்டவரே, பிள்ளைகள் தாகத்தோடு தேவ சமூகத்தில் இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்ற வாஞ்சையோடு வந்திருக்கிறார்களப்பா. என் தேவன் என் கண்ணீரை துடைக்க வேண்டும், எனக்கான கர்த்தருடைய வார்த்தை பரத்திலிருந்து உண்டாக வேண்டும் என்ற தாகத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. இப்பொழுதே கர்த்தர் அவரோடு இடைப்படுவீராக, பேசுவீராக. நம்முடைய வல்லமுள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. இப்போதும் கூட நாம் வாசித்த வசனத்தின்படியே நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைத்து பண்ணும் என்ற வார்த்தையின்படியே இந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா நெடுங்காலம், நெடும் நாட்கள் என்று எழுதப்படவில்லை, நெடும் காலம். நெடுங்காலம் என்றால் பல வருடங்கள்,
பல வருடங்களாய் நீங்க அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் பல வருடங்களாய் சில காரியங்களுக்காக தேவன் இதை எனக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கான இன்றைக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாக the prophetic word கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். கர்த்தர் நல்ல வார்த்தை உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. அநேக வருடங்கள் உங்களுக்கு நடக்காத காரியங்களை கர்த்தர் இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஆமென். அதை நீங்க காண போகிறீங்க. சந்தோஷமா இந்த வார்த்தையில உங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டு மிக சிரித்த முகத்தோட கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க. ஆமென். அநேக பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, அநேக வருடங்கள் எனக்கு திருமணம் ஆகவில்லை, எனக்கு குழந்தை இல்லை, வேலை இல்லை, என்னுடைய பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, இன்னும் சில ஊழியக்காரர்கள் என் சபையில ஒரு வளர்ச்சி இல்லை என்று நெடுங்காலமாய் நீங்க காத்திருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். எங்களுடைய ஊழியத்துல கூட தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிட்டத்தட்ட ஒரு 20 பெண் பிள்ளைகளுக்கு திருமணமான பெண் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையை செய்த ஒரு கர்ப்பம் தரிக்கும்படி தேவன் அற்புதங்களை செய்தார். அந்த 20 பேருக்கும் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய கர்ப்பத்துல ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு கருத்தரிக்க முடியாது என்று சொல்ல, பட் அந்த பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதத்தை செய்தார். அவங்கெல்லாம் நாம சாதாரண சபையில வந்து சில ஆலோசனைகளை சொல்லி சில காரியங்களை மாத்திரம் சொன்ன, இதை நீங்க செய்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும் என்று சொன்ன பல காலங்கள். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருடங்கள். இன்னமா எங்க ஊழியத்துல தேவன் செய்த மிகப்பெரிய அற்புதங்கள், அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறது. கடன் பிரச்சனையிலிருந்து தற்கொலைக்கு நேராக ஓடின ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல 5 பேரும் நாங்கள் இனி வாழப்போவதில்லை என்று சொன்ன அந்த நேரத்தில் தேவன் அவர்களோடு கூட பேசி நிச்சயமாக தேவன் அவர்களோடு இடைப்பட்டு அந்த கடன் பிரச்சனையில் தேவன் அவர்களை மாற்றி அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படியாக தேவன் அவர்களுக்கு அவர்கள் காத்திருந்த காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, பல வருடங்கள் பிரச்சனை, பல வருடங்களாக அவங்க அந்த காரியத்தில் கடன் பிரச்சனை பிள்ளை இல்லாமல் அவங்க கடந்து போன அந்த காரியத்தில் தேவன் அற்புதங்களை செய்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இன்றைக்கு தேவன் உங்களை அற்புதம் செய்யும்படியாக உங்களுக்காக இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிற விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளை நீங்க நம்புங்க. நெடுங்காலமாய் நீங்க காத்திருக்கலாம். அந்த வார்த்தை சொல்லப்பட்ட விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்க விரும்பினது வரும்போது, அல்லேலூயா, நீங்க விரும்பின உங்க கையில நீங்க பார்க்கும்போது, உங்க பக்கத்துல அது ஒரு பொருளாகோ ஒரு மனிதர்களாகோ இல்லை, அது ஒரு நீங்க விரும்பின காரியத்தை நீங்க கையில பார்க்கும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்ற வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக அந்த நீங்கள் விரும்பின அந்த காரியத்தை தேவன் உங்களுக்காக செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்க இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். அதை திருமண காரியம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க விரும்பியதை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 90:15 நாம் வாசிக்கிறோம். தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். தேவரே, நாங்கள் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த ஜெபத்தை பாருங்க, நம்ம அநேக நேரத்தில் புலம்புகிற ஒரு வார்த்தை தான். நான் எவ்வளவு வருஷங்கள் நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், இன்னும் எவ்வளவு நாட்கள், இன்னும் எவ்வளவு வருஷங்களாக நம்ம இப்படியே கடந்து போக வேண்டும். தேவன் நம்மளுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் அவங்க இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீங்க பாருங்க, எப்போதெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுவார். அது எப்படி நடக்குதுன்னு அது ஆச்சரியமா இருக்கும். எப்போதெல்லாம் நீங்க துவண்டு போய் எப்போதெல்லாம் கண்ணீரோட இருக்கிறீங்களோ, எப்போதெல்லாம் எனக்கு ஒரு ஆறுதல் தேவைன்னு நினைக்கிறீங்களோ, அப்போதான் நீங்க நினையாத ஒருவர், நீங்க அறிந்திராத ஒருவர் உங்க பக்கத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசுகிறத நீங்க உணரும். எப்போதும் கர்த்தர் உங்களுக்காக பேசிக் கொண்டு இருக்கிற நீங்கள் சிறுமை கண்ட வருஷத்தையும்
நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். நீங்க கரங்களை தட்டி நீங்க இருக்கிற இடத்துல தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். நீங்கள் நன்மையை காண போகிறீங்க. நீங்கள் அநேக நெடுங்காலமாய் நெடு வருஷங்களாக நீங்கள் அநேக காரியங்களை கடந்து வந்தார்கள். தேவன் இன்றைக்கு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். அந்நாட்டுக்கு தேவன் அப்படிதான் பல வருடங்களாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து புலம்புறார். அவருடைய புலம்பல் மற்றவர்களுக்கு கூட அவர் விளையாட்டை போல தெரிந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்க பேசுறதும் உங்களுடைய அழுகையும் ஒரு விளையாட்டாக கேலியாக கிண்டலாக இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு அப்படி இல்லை. நிச்சயமாக கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் யாருங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் விரும்பியது தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. நீ விரும்பின காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அண்ணாள் இப்படிதான் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். பல வருடங்கள் தேவன் அந்த மகனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். நீங்க நினைக்கிறீங்களா, நம்ம அண்ணாவை போல நான் நிறைய இந்த மாதிரி ஜபம் பண்ணிட்டேன், அண்ணாவை போல எனக்கும் இறங்கும் என்று சொல்லிட்டேன், ஆனா இன்னும் கூட எனக்கு அற்புதம் நடக்கல. தேவன் இந்த வருஷத்துல நிச்சயமா உங்களுக்கு செய்ய போகிறார். அதற்காக தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது தீர்க்க தரிசன வார்த்தை என்று. இந்த வருஷத்துல இந்த முதலாம் மாதத்துல இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த வருஷத்துல வாக்குத்தத்தங்களை நீங்க கேட்டிருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்பது தேவனால தேவனுடைய மனிதர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு நாளும் தரையில விடாது. உங்களுக்காக கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். நீங்கள் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. அண்ணனுக்கு மாத்திரமல்ல, பல வருடங்கள் யோசேப்புடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனும் சிறைச்சாலையில கிட்டத்தட்ட 14 வருடங்கள் சிறைச்சாலையில அவன் கழித்து போட்டான். அந்த நேரத்துல நம்மை போல யோசித்திருக்க கூடும், ஆண்டவரே நான் நன்மை செய்து பாவத்திற்கு விலகிவிடி, எனக்கே இவ்வளவு பாடுகள், எனக்கே இவ்வளவு கஷ்டம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ விரும்பினது உனக்கு வரப்போகிறது. அந்த மனுஷன், தேவ மனுஷன் யோசிப்புக்கு அந்த சிறைச்சாலையில் இருந்து உடனே ஒரு பெரிய உயர்வை தேவன் கொடுத்தார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அல்லேலூயா தேவன் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த உயர்வை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிசிக்கலா உங்களுக்கு என்ன நன்மை வேண்டுமோ தேவன் எல்லாவற்றையும் செய்வார். ஒருவேளை உடல் சரீரத்துல உங்களுக்கு வியாதி இருக்கலாம். தேவன் இந்த வருஷத்துல பல வருடங்கள் பலவீனத்தோடு நீங்கள் நாட்களை கழித்து இருக்கலாம். தேவன் உங்களுக்கான வார்த்தையை சொல்லுகிறார். இட்ஸ் a prophetic word. உங்களுக்கு தேவன் நன்மை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் விரும்பியது உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிறார். விரும்பியது உங்க வாழ்க்கையில கிடைக்க போகிறது. நன்மை உங்க வாழ்க்கையில வந்து சேர போகிறது. ஆமென். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வசனத்தின் முடிவில் பார்க்கிறோம். அது விரும்பினது உங்களுக்கு வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஜீவ விருட்சம் என்றால் அதற்கு நிறைய மீனிங் இருக்கு, விளக்கங்கள் அநேகம் கொடுக்கப்படுது. ஆனால் உங்களுக்கு சிம்பிளா எளிய முறையில சொல்றேன். விருட்சம் என்றால் ஒரு வளர்ச்சிக்கான வாழ்க்கை. அல்லேலூயா. கனி தருகிற வாழ்க்கை, நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு ஸ்ட்ரகிள் லைஃப்ல இருந்து தேவன் ஒரு நிலையான லைஃப் இல்லாத உங்களுக்கு தேவன் நிலையான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறார். இனி உங்க வாழ்க்கையில மேன்மை, வளர்ச்சி, கனி தருகிற ஒரு லைஃப் இருக்க போகிறது. நம்புங்க, நிச்சயமாக இந்த வார்த்தை தரல விடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆமென். God bless you. Praise God. இப்போது நான் அந்த சொன்னேன் இல்லையா, கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போது செபிக்கிற பிள்ளைகள் இல்லாத சகோதரிகள், திருமணமாகாத பிள்ளைகள், வேலைகள் இல்லாத பிள்ளைகள், இன்னமாய் ஊழியக்காரர்கள் வளர்ச்சிக்காக செபித்துக் கொண்டு இருக்கலாம். பாடுகள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இப்போது உங்களுக்கு நான் செபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எங்க ஊழியத்துல எவ்வளவோ பிள்ளைகள் வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் சொன்ன மிகப்பெரிய சாட்சி, நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஓடின நேரத்துல கர்த்தர் உங்களை எங்களுக்கு காண்பித்தார். அல்லேலூயா.
ஆமென். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு உயர்ந்த நிலையில இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த உயர்வை கொடுப்பார். விசுவாசத்தோட 100% நம்புங்க. இனி உங்க வாழ்க்கையில நீங்கள் தடுமாறுகிற நாட்கள் மறைந்து போகும். துன்பத்தை கண்ட நாட்கள் மறைந்து போகும். இனி ஆசீர்வாதமான நாட்களை நீங்கள் காண போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த வேளையில முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தை வாழ்க்கையில் அப்படியே நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே பிரயாசத்தோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர தேவ சமூகத்தில் இருக்கிறார்களோ, கர்த்தர் இப்பொழுது அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே நெடுங்காலமாய் காத்திருக்கிற இருதயத்தை இழைத்து போக பண்ணும். ஆண்டவரே இருதயம் இழைத்து போனாலும் இப்பொழுது கர்த்தர் அவர் விரும்பினதை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக, அது ஜீவ விருட்சமாக மாறும்படியாக, கனி தருகிற ஒரு வாழ்க்கை, வளர்ச்சி அடைகிற ஒரு வாழ்க்கை, நிறைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த அதிகாரத்தோடு நம்ம செல்கிறோம். எங்களுக்கு அதை செய்கிறேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சாட்சியாக நிறுத்த போகிறேன். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வல்லவரான நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.